வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தேசிய விலங்கான புலிகளோட உலகளாவிய தினம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் வீடியோ என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு லெவலில் 13 நாடுகளில் இருக்கிற காடுகளில் புலி இனங்கள் வாழுதுங்க. நம்ம இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய 2 நாடுகளோட தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிதாங்க. 19ஆம் நூற்றாண்டில் லட்சத்துக்கும் மேற்பட்ட புலிகள் பூமியில் வாழ்ந்ததா ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதில் 97% புலிகள் அழிஞ்சு வெறும் 3200 சம்திங் புலிகள் மட்டும்தான் தற்போதைய நிலைமையில் உயிரோடு இருக்குங்க. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிகள் வேட்டையாடப்படுதல் அதிகரித்து வந்தது தான் இதுக்கான முக்கிய காரணம். இந்தியாவில் 2000க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருந்த புலிகளோட எண்ணிக்கை 2006ஆம் ஆண்டோட கணக்கெடுப்பில் 411 அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக ரஷ்யாவில் 2010ஆம் ஆண்டு இந்தியா உள்பட 12 நாடுகள் கொண்ட ஒரு குழு சர்வதேச புலிகள் நாளாக ஜூலை 29 அறிவித்தாங்க. பசி இல்லாத போது சிங்கம் பார்த்திங்கன்னா வேட்டையாடாது. அதனால தான் சிங்கம் காட்டுக்கு அரசன் என்று அழைக்கப்பட்டு வருது. ஆனால் கிழக்காசிய நாடுகளில் புலி தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு இன்னமும் சொல்லப்பட்டு வருது. புலியோட நெற்றியில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் பார்த்திங்கன்னா சீன மொழியில் அரசன் அப்படிங்கிறத குறிக்கும். புலியோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி எந்த ஒரு ஆபத்தையும் கண்டு பின்வாங்காதுங்க. வரலாற்றில் சிங்கத்துக்கும் புலிக்கும் நடந்த சண்டைகளில் அதிக அளவில் புலி தாங்க வின் பண்ணியிருக்கு. இதோட சிறப்பு அம்சம் தெரிஞ்சு தான் இந்தியா புலியை தேசிய விலங்காக அறிவிச்சது. நாட்டில் ஒண்டி பொழைக்கிற உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா, சிங்கமும் புலிய சிறுத்தையும் இருக்கிற பெருமையான நாட்டில் வாழ்ற எனக்கு எவ்வளவு. 2014ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆய்வில் இந்தியாவில் புலிகளோட எண்ணிக்கை 2200க்கும் மேலே உயர்ந்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கை சொல்லுதுங்க. காடுகளை அழிக்கிறதாலையும் புலிகள் வேட்டையாடப்படுறதுனாலையும் தான் புலி இனமே அழிஞ்சிட்டு வருது. நம்மளோட தேசிய விலங்கான புலி இனத்தை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அதனோட விழிப்புணர்வு எல்லாருக்கும் புரியணுன்றக்காக தான் இந்த சர்வதேச புலிகள் தினம் கொண்டாடப்படுது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.